அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் மந்திரலாவண்யா. அன்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, ஸ்ரீ சித்தர்களை உபாசனை செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய நபர்கள் நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்குறாங்க. அது போகராக இருக்கட்டும், மகத்தியராக இருக்கட்டும், இன்னும் நிறைய அவரவர்களுக்கு பிடித்த சித்தர்களை, அவரவர் வழிபாட்டில் இருக்கக்கூடிய சித்தர்களை நான் உபாசனையாக எடுத்து செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விகளை சமீப காலமாக நிறைய பேர் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சமீப காலமாக சித்தர்களுடைய வழிபாடு என்பது பெரும் அளவில் மாற்றமடைஞ்சு நிறைய நபர்கள் சித்தர்களை கைப்பிடித்து, சித்தர்களை கைகொண்டு சித்தர்களுடைய வழியில் பயணம் பண்ணக்கூடிய நபர்களாக மாறி இருக்கிறார்கள். அந்த வகையில் சித்தர்களை நம்ம உபாசனை தெய்வமாக எடுத்து, உபாசனையாக எடுத்து செய்ய முடியுமா? ஏன்னா நீங்கள் உபாசனையை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க. அப்போ நாங்கள் சித்தர்களை உபாசனையாக எடுத்து பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. தாராளமாக சித்த புருஷர்களை உபாசனையாக எடுத்து பண்ணலாம். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உபாசனை என்பது ஒரு பெரிய ஏதோ ஒரு விஷயம் போலவும், பெரிய ஏதோ ஒரு பிடிபடாத ஒரு வழிமுறை போலவும் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உபாசனை என்பது அது தெய்வமாக இருக்கட்டும், தேவதையாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சக்திகளும், அது எந்த விதமான சக்திகளாக கூட இருக்கலாம், அந்த அனைத்து விதமான சக்திகளையும் நாம் நம்மை நோக்கி வரவழைக்க, நம்மை நோக்கி ஆகர்ஷணம் செய்ய, உங்கள் மேலே எனக்கு ஒரு பற்று இருக்குது, உங்கள் மேலே ஒரு அன்பு இருக்குது, இல்லை நீங்கள் எனக்கு தேவைப்படுறீங்க, இல்லை உங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாம் விருப்பப்பட்டு நம் பிராப்தத்தினுடைய அடிப்படையில் அவர்களை நாம் வரவழைக்கக்கூடிய முறைக்கு பெயர்தான் உபாசனை. இந்த உபாசனைக்கு குரு அவசியமான்னு கேட்டால், அனைத்து விதமான தெய்வ தேவதைகள் அகோர விஷயங்களுக்கெல்லாம் நிச்சயமாக குரு என்பவர் உபாசனைக்காக தேவை. ஏன் அப்படின்னா, நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்பேன், உபாசனை செய்ய வேண்டுமென்றால் நிச்சயமாக குரு வழிகாட்டுதலோடு செய்யுங்கள். ஏன்னா இந்த ஆன்மீகமோ மாந்திரீகமோ மற்ற துறைகள் போல் இல்லாமல் கத்தி மேல் நடக்கக்கூடிய ஒரு துறை, கத்தி மேல் நடக்கக்கூடிய ஒரு கலை. இதில் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும், பின்விளைவுகளும் வரும். அப்படிங்கிறப்போ தெரியாத அறியாத பாதைகளில் நீங்கள் பயணம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வழித்துணை, உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் வேண்டும். அதே சமயத்தில் புது நபர்களாக இருக்கிறதால உங்களுடைய குருநாதருடைய தெய்வங்களுடைய ஆசி, உங்கள் குருநாதருடைய பாதுகாப்பு, உங்கள் குருநாதருடைய கட்டுக்கள், உங்களை பாதுகாக்கிறதுக்காக சில விஷயங்கள் அவர்கள் பண்ணக்கூடிய முறைகள், அவருடைய வழிகாட்டுதல் எல்லாமே வேண்டும். அப்படிங்கிறதுக்காகத்தான் குரு மூலமாக உபாசனையை எடுத்து செய்யுங்கள் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் வலியுறுத்திட்டு வர்றோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, சித்தர்களுடைய உபாசனைக்கு ஒரு குருவிக்கிட்ட போய் தான் தீட்சை வாங்கணும், ஒரு குருவிக்கிட்ட போய் தான் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்தந்த சித்த புருஷர்கள், அந்தந்த சித்தமார்கள் அவரவர்களை அழைப்பதற்குண்டான மந்திரங்களையும் முறைகளையும் அவர்களே கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அனுகிரகம் இருந்தால் நிச்சயமாக அவரவர்களே பூஜை செய்து கொள்ள முடியும். இருந்தாலும் புதியதாக ஒரு வழிபாட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரியான உபாசனை முறைகளை மேற்கொள்ளும் போது, ஏற்கனவே சித்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய, ஏற்கனவே சித்த புருஷமார்களை உபாசனையாக கையாண்டு அதில் வெற்றி கண்ட நபர்களை தேர்ந்தெடுத்து, குருமார்களை தேர்ந்தெடுத்து, அந்தந்த வழியில் அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய, அவர்கள் பின்பற்றக்கூடிய வழிமுறைகளில் நீங்கள் அந்த பாதையை கடைபிடித்து செல்லும்போது 100% வெற்றியும் 100% உங்களால் உங்களுடைய முயற்சியில் பலனையும் அடைய முடியும். அதுக்காக அப்போ நீங்கள் குருகிட்ட போனால் தான் எல்லா சித்தர்களுமே வருவாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. சித்தர்களாக இருக்கட்டும், தெய்வங்களாக இருக்கட்டும், தேவதைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவரவர் உங்களுடைய வாழ்வில் வந்து உங்களுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்ற அமைப்பும் பிராப்தமும் புண்ணிய பலனும் இருந்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில் அவர்கள் உங்களை வந்தடைந்தே தீருவார்கள்.
இது நீங்களே நினச்சாலும் தடுக்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்தெந்த தெய்வமாக இருக்கட்டும், தேவதையாக இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு சக்தியாக இருக்கட்டும், உங்களுக்கு அது பிராப்தம் இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் அது மாற்றத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு முடிவான விஷயமாக இருந்தால், அதற்கு பிராப்தம் இருந்தால், நிச்சயமாக அந்த தெய்வமோ தேவதையோ அந்த சக்தியோ உங்களிடம் வந்தே தீரும். அது ஏதாவது ஒரு வகையில் நடந்தே தீரும். அதனால் நீங்கள் ஒரு நல்ல குருமார்களை சந்தித்து அவர்களுடைய வழியை பின்பற்றி, அவர்களுடைய கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி சித்தர்களுடைய உபாசனையை எடுத்தாலும் சரி, இல்லை கொஞ்ச காலம் சித்தர்களுடைய வழிபாட்டுக்குள்ளே இருந்துட்டு அதன் பிறகு நீங்கள் அந்தந்த முறைகளை கடைபிடிச்சு, இல்லை அவங்க சித்தர்களே காட்டுற வழிமுறைகளை கடைபிடிச்சு அடுத்த நிலைக்கு சென்றாலும் சரி, சித்தர்களை தாராளமாக உபாசனையாக மாற்றலாம். தாராளமாக உபாசனை குருவாக மாற்றி அவர்களையே நீங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டு கூட பூஜை செய்யலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம், நான் கண்டுகொண்ட அனுபவம். மற்றபடி சித்தர்களுடைய வழிபாட்டில் இருந்து அவர்களுடைய அருளையும் அருளாசியும் அவர்களுடைய கடைக்கண் பார்வையும் பெறுவதே ஆகச்சிறந்த புண்ணியம், ஆகச்சிறந்த பிராப்தம். இவ்வுலகில் அனைவரும் சித்தர்களுடைய வழிபாட்டை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்து கொண்டு அவர்களுடைய நல்ல ஒரு அருளையும் அருளாசியும் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.